மறுபடியும் EOSL வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து ரெட் கலர் EOSL வச்சுருந்தேன். அது ஒரு 1200 கிலோமீட்டர், அதாவது 1200 கிலோமீட்டருக்கு மேலே ஓடிட்டேன். இதுக்கப்புறம் அதில் ஓடுறது வந்து இன்ஜுரிக்கு கொண்டு வரும். இருந்தாலும் அதில் இன்னும் ஒரு 300 கிலோமீட்டர் ஓடலான்னு தான் வச்சுருக்கேன். சென்டிமெண்ட்டாகவும் சரி, அதோட கலரும் சரி, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷூ அந்த EOSL ரெட் கலரு. அதனால் அதை அப்படியே வச்சு ஓடலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஏன் EOSL வாங்கியிருக்கேன் அப்படின்னா, இதில் நிறைய விஷயங்கள் சொல்லணும் நான். திருப்பி வாங்கினதுக்கு உண்டான ரீசன் இது. ஏற்கனவே ரெட் கலர் வாங்கினதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஒரு ஷூ வந்து எல்லா ரன்னுக்கும் ஒரு ஷூ நீங்கள் வாங்கணும்னு தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் குறிப்பாக அந்த EOSL சொல்லுவேன். ஒரு ஷூவை வச்சு என்னால் வந்து 4 பேஸ் வரையும் ரீச் பண்ண முடியும் ஃபுல் மேரத்தானில் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ மறுபடியும் நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். இந்த ஷூவோட ட்ராப் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8 mm. இந்த 8 mm ட்ராப்புன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு ஷூ வாங்க போகிறீங்க அப்படின்னா அதோட ட்ராப் சைஸ் ரொம்ப முக்கியம். இப்போ 10 mm ட்ராப் இருக்குது, 12 இருக்குது அப்படின்னா அதிக நேரமாக இப்போ ஈஸி ரன் லாங் ரன்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, அதிக நேரம் நீங்கள் வந்து கிரவுண்ட் கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்றப்ப நம்ம முட்டியில் அந்த அதிர்வை போய் தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி குவாலிட்டியான ஃபோம் இருக்கிற ஷூ நம்ம போடுற மாதிரி இருக்கும். இப்போ நிறையா கேள்விகள் எனக்கு என்ன வருது அப்படின்னா, 1500 ருபீஸ்க்கு ஷூ சொல்லுங்கள், 2000 ருபீஸ்க்கு ஷூ சொல்லுங்கள். நான் வந்து 1500 ஒரு போலீஸ் எக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், 5K SSC GD ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்ற கேள்விகள் வருது. நான் என்ன யூஸ் பண்ணுறது, மொத்தமாக ஓவராலாகவே ஒரு நல்ல ஷூ சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி. இப்போ 1500 மீட்டர் இல்லைனா 1600 மீட்டர் நீங்கள் வந்து ஒரு போலீஸ் எக்ஸாமுக்கு போகிறீங்க. உங்களோட மேக்ஸிமம் டைம் என்ன தெரியுமா? 1600 மீட்டரில் போலீஸ்க்கு 7 நிமிஷத்துக்குள்ளே ஓடி முடிக்கணும். அப்போ ஒரு ஷூவை நீங்கள் 7 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ண போகிறது அப்படின்றப்ப உங்களோட ட்ரைனிங் செஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதிகபட்சம் அரை மணி நேரம் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியாது. ஒரு வாரத்துக்கே நீங்கள் வந்து 1500 ஷூவில் நீங்கள் எவ்வளோ ஓடலாம் அப்படின்னா, ஒரு 10 கிலோமீட்டர் வரையும் தான் ஓடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த குஷனு, மித்த விஷயங்கள், அதாவது அந்த ப்ரீத்தபிலிட்டி, ஸ்டெபிலிட்டி, இந்த மேட்டர்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது. உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, மினிமம் ட்ராப் சைஸ் இருக்க ஷூ 6 mm, 4 mm, ஈவன் 8 mm இந்த மாதிரி ஷூஸ்லாம் இருந்ததுன்னா, அந்த திக்னஸ் எந்த அளவுக்கு ஹீலோட திக்னஸ் குறையுதோ அந்தளவுக்கு நமக்கு வந்து கிரவுண்ட் கான்டாக்ட் நல்லா இருக்கும், ஸ்பீடு நிறையா கிடைக்கும். ஏன்னா நீங்கள் கம்மியான டைம் தான் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு இந்த முட்டியை பாதுகாக்கிறதுக்கு உண்டான ஃபோம் தேவையில்லை. அதனால 1500 ஷூவில் வந்து எந்த ஷூவை சூஸ் பண்ணலாம் அப்படின்றத தேடுறதை விட்டுட்டு, நம்ம என்ன மாதிரி ட்ரெயின் பண்ணலாம், 1500 மீட்டரை எந்த டைமில் முடிக்கிறதுக்கு எப்படி ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்றத பற்றி யோசிச்சிங்க அப்படின்னா பெர்ஃபெக்டாக அந்த ரன்னை ஈஸியாக பண்ணிடலாம். ஷூவில் யார் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, அதிக நேரம் நீங்கள் வந்து ஒரு ஷூவை போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து 1500 மீட்டர் 3000 மீட்டர் ஈவெண்ட்டு, நீங்கள் ஒரு ப்ராப்பர் அத்லெட்டு, ஒலிம்பிக் வரையும் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஷூஸில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதாவது ஒரு ஃபிசிக்கல் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 50/50 தான் சான்ஸ் ஷூலெலாம் நீங்கள் நம்பிக்கை வைக்கிறதுக்கு. மித்தபடி உங்களோட பாடியோட ஸ்ட்ரென்த்து முக்கியமாக. ஒரு பியூபர்ட்டி அட்டன் பண்ணுறது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். நம்ம பசங்களாக இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில், ஈவன் பொண்ணுங்களாக இருந்தாலும் பசங்களுக்கு நான் சொல்கிறேன் குறிப்பாக, இந்த 10 புஷ்அப் போடுறது, 10 புல்லப் போடுறது, முக்கியமாக இந்த ஷின்போன் பெயின் 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிற ஆளுக்கு வர்றதுன்றது ஒரு பியூபர்ட்டி அட்டன் பண்ணுற மாதிரி தான். கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி வச்சுருக்கணும். நம்ம ஆக்டிவாக எல்லா இடத்துக்கும் ஓட வைக்க நடக்கன்னு இருக்கும்போது இந்த ஷின்போன் பெயின்லாம் வராது. இல்லை நான் சும்மாவே இருந்துட்டு நான் திடீர்னு ஒரு எக்ஸாமுக்காக நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு 3 மாதத்தில் நான் அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னா, சும்மா இருந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஷின்போன் பெயின், ரன்னர்ஸ் நீ, ஐடி பேண்ட் இன்ஜுரி இந்த மாதிரிலாம் வரும். அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கே 3 மாதம் ஆயிரும். நீங்கள் போய் எக்ஸாமில் போய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் 1500 ருபீஸ்க்கு இருக்கிற ஷூவெல்லாம் வந்து நீங்கள் எந்த பிராண்டில் வாங்கி போட்டாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் வரும், குறிப்பிட்ட டயத்துக்கு மட்டும்தான், ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் வரையும் யூஸ் பண்ணிவிட்டு அதை கழட்டி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். சரியா? அப்படி இருந்தால் தான் ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு அது வரும். அதுதான் உங்களுக்கு கால்லையும் இன்ஜுரியை கொடுக்காமல் இருக்கும். நீங்கள் 5K அதில் பண்ணுறீங்க, 10K பண்ணுறீங்கன்னா, இப்போ வேணால் உங்கள் ஏஜ் ஃபேக்டர்னால உங்களுக்கு வலி இல்லாமல் இருக்கலாம். ஏஜ் ஆக ஆக அந்த வலி வரத்தான் செய்யும், யாராக இருந்தாலும் வரத்தான் செய்யும். ஒரு சில ஆள் ஜெனட்டிக்ஸை பொறுத்து வெறும் காலிலே ஓடி சாதித்தவங்களும் இருக்காங்க, ஒரு 500 ஷூவில் ஓடி சாதித்தவங்களும் இருக்காங்க. அது அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம வந்து நிறைய பேர் கையை காட்டலாம். இப்போ வந்து அம்பானி இருக்கார், அம்பானிக்கு 2 கை 2 கால் 1 மூளை தான் இருக்குது, அவர் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு, நீ ஏன் சம்பாதிக்கலன்னு கேட்டோம்னா நமக்கு கோவம் வரும்ல, அந்த மாதிரி இது. ஸோ அதுக்குள்ளே போக வேணாம். மறுபடியும் EOSL வாங்கினதுக்கு உண்டான ரீசனை சொல்லிடுறேன். இந்த EOSL இப்போ இதுக்கு தான் சொன்னேன் ட்ராப் சைஸ் அப்படின்றது. ட்ராப் சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக போடுறோம் அப்படின்னா டைம் கம்மியாக தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இது ட்ராப் சைஸ் அதிகமாக போடுறோம் அப்படின்னா அதிக மணி நேரம் அதில் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஃபோம் அது அதிகமாக இருக்கும். குவாலிட்டியான ஷூஸ் போட குவாலிட்டியான ஃபோம் கிடைக்கும். அதிக நேரம் நமக்கு அந்த குஷன்னால் நம்மளோட முட்டிகள் பாதுகாக்கப்படும். இதுதான் மொதல் பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு, இது எந்த இடத்துல நம்ம இந்த ரெஸ்பான்சிவ்னஸை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, என்னோடய வெயிட் வந்து 80லேருந்து 82க்குள்ளே வால்டைலாக இருக்கும். ஸோ
நான் வந்து ஒரு 50 கிலோமீட்டர்லேருந்து 100 கிலோமீட்டர்லேயே நான் இந்த ஷூவோட ரெஸ்பான்சிவ்னஸை நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இப்போ நான் ஒரு 16 கிலோமீட்டர் ஓடிருக்கேன், நேற்று ஒரு 5 கிலோமீட்டர் ஓடிருக்கேன், டோட்டலாக ஒரு 20 வச்சுக்கிருவோம். ஸோ இன்னும் ஒரு 30-40 கிலோமீட்டரில் இந்த ஷூ வந்து ஃபோம் வந்து நல்லா ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இது என்னோட 80லேருந்து 85 கிலோ இருக்கிறவங்களுக்கு இந்த ஷூ கரெக்டாக இருக்கும். நல்லா சீக்கிரமாக அதோட ரெஸ்பான்சிவ்னஸை புரிஞ்சுக்கிறதுக்கு. இது தனுஷோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 55லேருந்து 60க்குள்ளே இருக்கான். இப்போ அவனோட வெயிட்டுக்கு 300 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் தான் அவனோட ஷூவோட ரெஸ்பான்சிவ்னஸ் தெரியுது. வெயிட் ப்ரொபோர்ஷனை பொறுத்தும் ஒரு ஷூவோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இது போக பேஸ். இந்த பேஸை பற்றி பார்த்தோம் அப்படின்னா பிகினர் யார், இன்டர்மீடியேட் யார், ப்ரோ யார் அப்படின்றத பார்க்கணும். பிகினர் அப்படின்னா 6 பேஸுக்கு மேலே ஓடுறவங்க, 6 பேஸுக்கு மேலே ஓடுறவங்க பிகினர். அதாவது 6 to 7, 7 to 8 அப்படி ஓடுறாங்கன்னா லோவர் கேடன்ஸ் உழுகும். லோவர் கேடன்ஸ் உழுகும்போது இந்த ஷூவோட ஃபோம் ரெஸ்பான்சிவ்னஸை நம்ம புரிஞ்சுக்கிற முடியாது. ஸோ அதனால பிகினராக இருக்கீங்க, நீங்கள் 6 to 7 பேஸ் வந்து 21 கிலோமீட்டருக்கு ஓடுறீங்க அப்படின்னா இந்த ஷூ வாங்காதீங்க. உங்களுக்கு உண்டான ஷூ கிடையாது இது. இப்போ நீங்கள் வந்து 6 பேஸுக்கு கீழே வந்துட்டீங்க, 6 பேஸ்லேயே ஒரு 21 பண்ணுறீங்க, 2 ஹவர்ஸில் 21 பண்ணுறீங்க, 5 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து ஃபுல் மேரத்தான் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஸ்டார்டிங்க்கு ஒரு நல்ல ஷூ. ஒரு ஆல்ரவுண்டராக எல்லாத்துக்குமே ஒரு ஷூவாக நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் EOSL ஒரு அருமையான ஷூ. இந்த ஷூ வந்து லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால நம்ம கேடன்ஸும் நல்லா விழுகுது. அதனால நம்மளோட ரன் இம்ப்ரூவ் ஆகுது. இன்ஜுரி இல்லாமல் நிறைய நேரம் பண்ணுற மாதிரி இருக்குது. இதோட ப்ரீத்தபிலிட்டி மெஷ்ஷாக இருக்கட்டும், அதாவது இந்த முன்னாடி இருக்கிற லேயருக்குள்ளே கிளாத்து சொல்கிறது தான் மெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா நல்ல ஏர் ஃப்ளோ உள்ளே போயிட்டு வர்ற மாதிரி இருக்குது. எனக்கு அப்படி தான் தெரியுது. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. மித்தபடி ஸ்டெபிலிட்டி இல்லைன்றாங்க. இதை போட்டுட்டு நடந்து இப்போ நீங்கள் இதை போட்டுட்டு ஒரு மாலுக்கு போகிறீங்க, வெளியில் அவுட்டோருக்காக நீங்கள் நடந்துட்டு போகிறீங்க அப்படின்னா அந்தளவுக்கு இருக்காது. கொஞ்சம் வாபுல் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எடுத்து மாட்டினீங்கன்னா ஒரு 6 to 5 பேஸு, 5 to 4 பேஸில் ஓடிட்டு அப்படியே கழட்டி வச்சுட்டு அப்படியே தொடச்சி வைக்கணும். இதோட கலரை இப்போ நான் பாதுகாக்கிறதுக்கு இது துடைக்க எத்தனை நாள் இது துடைக்க போகிறேன்னு தெரில. இருந்தாலும் அழுக்காக இருக்கிறத பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. தொடச்சி வச்சுருவேன். மறுபடியும் இந்த ஷூ வாங்கினது ஒர்த்து தான். சரியா? இது வந்து ஹைப்பெல்லாம் கிடையாது. இந்த ஷூ வந்து EOSLலாம் வந்து ஹைப்பு, ஓவர் ஹைப்பு அப்படின்றாங்க. அதெல்லாம் கிடையாது. உண்மையாகவே ஒரு ஆல்ரவுண்டருக்கு ஒரு 8 mm ட்ராப் சைஸில் ஒரு ஷூ வேணும் அப்படின்னா மித்த ஏசிஸில் இருக்கான்னுன்றது நான் தேடி பார்த்துட்டேன். ஏசிஸில் கிடைக்கல. இப்போ நைக்காக இருக்கட்டும், நைக்கிலலாம் வந்து நமக்கு ஈஸியாக வாங்க முடியாது. அடிடாஸை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி நைக்கை வந்து வாங்கிட முடியாது. அதுக்கு உண்டான ஆப்பில் இருக்கிற பிரச்சனை இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த ரன் வித் பாலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இப்போ வந்து இன்னொரு நைக்கான்ற ஒரு ஆப் மூலியமாக தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அதில் வந்து 10,000 ரூபா பெகாசஸ் வரையும் தான் ஷூ கிடைக்குது. அதுக்கப்புறம் இருக்கிற ஷூ கிடைக்கல. நம்ம இந்த நைக்கை பர்ச்சேஸ் பண்ணுறதுல நிறையா இஷ்யூஸ் இருக்குது. அது மாதிரி ஏசிஸ்லேயுமே வந்து ஒரு சில ஷூஸ் இப்போ வந்து ஜெல் நிம்பஸ், ஜெல் கைனோ இதெல்லாம் வந்து ஸ்டாக் ஹைட் 10 mm இருக்கிறது. ஈஸி ரன், லாங் ரன் ஓடுறதுக்கு உண்டான ஷூ. அதில் போனீங்க 14,000 ரூபா, 15,000 மெட்டா ஸ்பீடு, மேஜிக் ஸ்பீடு அந்த மாதிரி ஷூஸ் இருக்குது. வேறு என்ன, நோவா பிளாஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஹை ஃபோம் உள்ள ஷூ. அதை வச்சு நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரன் பண்ண முடியாது. டெம்போ ரன்ஸ் பண்ணுறது கஷ்டம். ஸோ ஏசிஸை விடுங்க, நைக்கை விடுங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடிடாஸ் தான் நமக்கு கைவசமாக இருக்கிறது. ஷோரூம்ஸும் நிறையா இருக்குது. ஸோ நம்மளால் ஈஸியாக கிராப் பண்ண முடிஞ்ச ஒரு கம்பெனி. அது போக பெஸ்ட்டு ஷூ. அடிடாஸில் வந்து ரொம்ப பெஸ்ட்டு ஷூன்னு பார்த்தீங்கன்னா நான் விரும்பி எனக்கு அவன் காசே கொடுக்கலனாலும் கூவி விற்பேன் நான். அந்த மாதிரி ஒரு ஷூனா EOSL. ஸோ அந்த ரீசனுக்காக தான் வாங்கியிருக்கேன் நான். கண்டிப்பாக தாராளமாக 6 பேஸ் நீங்கள் வந்ததுக்கப்புறம் 21 கிலோமீட்டரில் சொல்கிறேன். தாராளமாக நீங்கள் வாங்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.